இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, சத்யா தான் பேசுறேன். அப்படியா? எந்த ஏரியா? சரி சரி, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சத்யா, என்ன இப்படி சாப்பாட பாதியில வச்சு கிளம்புற? இல்லடா, பக்கத்து ஏரியால ஒரு வேலை வந்துக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பிட்டு செட்டுக்கு வந்துருங்க. சத்யா, சாப்பிட்டு போலாம்ல? டேய் இல்லடா, கஸ்டமர் வெயிட் பண்ணிருக்காங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சிஸ்டர் பாவம் மாப்ள, சாப்பாட்டை கூட முழுசா சாப்பிடாம கிளம்புறாங்க. நான் சொல்றதை கேட்டிருந்தா உங்களுக்கு இந்த கஷ்டம் தேவையா? என் பேச்சை கேட்காம போனாங்களே, அப்ப இப்படிதான் ஆகும். சிஸ்டருக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது மாப்ள, அவங்களுக்கு இது பழக்கப்பட்ட விஷயம்தான். ஆனா அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதா நினைச்சு அனிதாக்கா பண்ண வேலையால இப்ப நீதான் இதையெல்லாம் பார்த்து உன் மனசெலவுல கஷ்டப்பட்டு இருக்க. யார் சொன்னா? நான் ஒன்னும் கஷ்டப்படல. நீ அவங்கள உண்மையிலேயே லவ் பண்றியா இல்ல லவ் பண்ணலையா? நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும்தான் இருக்கீங்களா இல்ல சிஸ்டரை மனைவியா ஏத்துக்கிட்டியா? இல்ல மாப்ள, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. இதுக்கு ஆன்சர் தெரியலைன்னா எனக்கு தலையே வெடிச்சிரும் மாப்ள. வெடிக்கட்டும். இது வரைக்கும் தலை வெடிச்சு நான் பார்த்தது இல்ல. அந்த பாகியம் எனக்கு உன் மூலியமா கிடைக்கட்டும். மாப்ள கதிரே, இதெல்லாம் வருத்தப்படவே கூடாது. வாழ்க்கை ஹைவேஸ்ல போற மாதிரி அத்துன்னா நடுவோன்னு சொல்லவே முடியாது. திடீர்னு எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குதான் செய்யும். அதெல்லாம் பார்த்து பயந்துட கூடாது. சும்மா தில்லா தைரியமா நின்று சமாளிச்சிடணும். நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க அண்ணி, ஆனா எங்களால தான் இத ஏத்துக்க கஷ்டமா இருக்கு. அதுக்கு அக்கா, எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணான்னு வந்தோம். இதுல 40,000 ரூபாய் பணம் இருக்கு. வேணான்னு சொல்லாம தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்கிக்கோக்கா, ப்ளீஸ்க்கா. இது சௌமியா பணம் இல்ல, நான் யார்கிட்டயும் கடனும் வாங்கல. இது நானா உழைச்சு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசுக்கா. பேங்க் அக்கவுண்ட்ல இருந்துச்சுக்கா. ப்ளீஸ் எனக்காக இதை வாங்கிக்கோக்கா. உங்ககிட்ட இருக்கும்போது நான் திரும்ப வாங்கிக்கிறேன். நடா இப்படி சொல்றேன்னு வருத்தமோ சங்கடமோலாம் படாத. நீ என் தம்பி, உன் அண்ணன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இந்த பணத்தை நீயே வச்சிரு. நான் என்னால முடிஞ்ச முயற்சியா பண்றேன். ஒருவேளை என்னால முடியலன்னா கடைசி நேரத்துல டே கதிர அந்த பணத்தை குடுறான்னு உரிமையா கேட்டு வாங்கிறேன். ஓகேவா? டேய், சங்கடப்படாதன்னு சொல்லிட்டு தானே சொன்னேன். அப்புறமா மூஞ்சி அப்படி வச்சு நிறுற. சிரிச்ச முகமா தலையாட்டுறா. இல்லனா நீ போனதுக்கு அப்புறம் உன்னை ஏதோ நான் கஷ்டப்பட்டுட்டேன்னு நினைச்சு சங்கடப்பட்டுனே இருப்பேன்டா. சரிக்கா. அப்படி அவள் பேபி சாப்பிட்டியா? அவள் பேபி ஓ பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறல. சரி சரி, நான் அதை மறந்து பேசி நிறுறேன். காசு என்னதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றாரு? சொல்ல அண்ணாத்த. அப்படியா? சரி சரி, நீங்க அங்கே இருங்க, இதோ நான் வந்துடுறேன். திரும்பவுமா? அவள் பேபி, நான் அதை வந்துடுறேன். ஏங்க மறுபடியும் எங்க கிளம்புறீங்க?
தெரிஞ்ச அண்ணாத்த ஒருத்தரு வண்டி ரிப்பேர் ஆகி ரோட்ல நிக்கிறாராம். அதான் என்னன்னு போய் பார்த்துன்னு வந்துடுறேன். வாங்க, நானும் கூட வரேன். ஏன் பேபி, என் மேல உனக்கு அவ்வளோ ஆக்குறியா? மண்ணாங்கட்டி அக்கறை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த நேரத்துல நீங்க மட்டும் தனியா போறது வீட்டுல யாருக்கா தெரிஞ்சதுன்னா அதுக்கு வேற தேவையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் நானும் உங்க கூட வரேன்னு சொல்றேன். வாங்க. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சரி. ஆமாண்ணா, நீங்க மளிகை கடையை வச்சுன்னு நல்லா வசதியா தானே இருந்தீங்க. என்னாச்சு திடீர்னு? எல்லாம் நல்லபடியாதாம்மா போயிட்டு இருந்துச்சு. என் பொண்டாட்டி ஒரு சேட்டை நம்பி 10 பேருக்கு நகை சீட்டு புடிச்சு கொடுத்தா. அந்த சீட்டு முடியிற நேரத்துல சேட்டு கம்னாட்டி யாருக்கும் தெரியாம கடையை காலி பண்ணிட்டு போயிட்டான். நகை சீட்டு போட்ட 10 பேரும் உங்களை நம்பி தானே சீட்டு போட்டோம், நீங்க தான் ரூபாயை திருப்பி தரணும்னு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன்னு என் பொண்டாட்டி சொன்னான். ஆனா அவளை யாருமே நம்பல. சுத்தி இருந்த சொந்தக்காரங்களும் பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு ஒதுங்கி போயிட்டாங்க. என் பொண்டாட்டி ரொம்ப மனசு உடைஞ்சிட்டா. நல்லா இருக்கும்போது கூட இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. கட்டின பொண்டாட்டியாச்சே, நாமளும் விலகி போயிட முடியாதுல்ல. நான் ஒரு மடையன், என் கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லி உன்னை சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னண்ணா? சாரி சத்யா. இரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. இல்ல இந்த சத்யா, என்னண்ணா, காசுல ஒண்ணு வேணாண்ணா. டீ ஆறிட போகுது, போய் வேலையை பாருங்க, போங்க. இந்த நேரத்துல எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க, வாங்கிக்கோமா. இல்லைன்னா எனக்கு சங்கடமாயிரும். அண்ணா, இத வாங்குனா எனக்கு தான் சங்கடமாயிடும். உங்க வீட்டு பொண்ணு வந்து உங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணிருந்தா நீங்க காசு கொடுப்பீங்களா? நீங்க போய் வியாபாரத்தை பாருங்கண்ணா. டீ ஆறதுக்குள்ள 4 தெரு போனாதான் டீயை வித்து முடியும். ஆமாமா. ஏதாவதுனா கால் பண்ணுங்கண்ணா. சரிம்மா. ம்.